உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜூன் மாதம். இப்போது இந்த ஜூன் மாதம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஒவ்வொரு மாதமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 2026 மே மாதம் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் பெரிய எதிர்பார்ப்போடு ஓப்பன் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோமே, மெயினாக பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மிகுந்த கவலை. ஏன்னா ஸ்கூலில் கொண்டு போய்ட்டு சேர்க்கணும். எப்படி சாதாரண ஸ்கூலாக இருந்தாலும் 80,000 ரூபா கம்மி இல்லாமல் சேர்க்க முடியாது. அப்போ பணம் வேண்டும். அதே போல் நல்ல ஸ்கூலாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்கும். சிபிஎஸ்சி ஸ்கூல் மாற்றுவாங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாற்றுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் மாற்றுறது பிள்ளைங்களுடைய கவலை. பிள்ளைகளை நல்ல இடத்துல சேர்க்க முடியுமா? பிள்ளைகளை பற்றிய கவலை வேண்டாம். நல்லா படிப்பாங்க. இந்த ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய கால நேரம் கிரகமாலிகா யோகத்தோடு தொடங்குது. எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் நல்லா இருக்க போகுது. சும்மா சொல்லாதீங்க சாமி, சந்தோஷத்துக்காக சொல்லாதீங்க சாமி அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். நிஜமாகவே இந்த ஜூன் மாதம் அனைவருக்கும் நல்லா இருக்க போகுது. ஏன்னா கிரகமாலிகா யோகம். அது என்ன சாமி கிரகமாலிகா யோகம்? பாருங்கள், கும்ப ராசியிலிருந்து கடக ராசி வரையிலும் 6 வீட்டிலும் 6 கிரகம் உட்காந்துருக்கு. 7 வீட்டில் உட்காந்துருக்காங்க. சிம்மம் வரையிலுமே கூட, கும்பத்திலிருந்து சிம்மம் வரையிலும் 7 வீட்டிலையும் 8 கிரகங்கள் உட்காந்துருக்கு. இது அப்படியே மாலை போட்ட மாதிரி கிரகமாலிகா யோகம். 7 to 7 1 to 7 இருந்ததுனாக்கா அந்த கிரகமாலிகா யோகமே இன்னும் கூட கூடுதலாக வேலை செய்யும், இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாருமே வெற்றி பெறுவது, ஜெயிக்கிறது, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். நமக்கு நேரம் நல்லா இருந்தால் நாம் ஈஸியாக வின் பண்ணிவிடுவோம். அந்த நேரங்காலம் சரியில்லைன்னா அப்போ தான் அங்கே கஷ்டம் ஏற்படுது, தொய்வு ஏற்படுகிறது, டிலே, காலதாமதம் ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் பாருங்கள், குரு பெயர்ச்சி நடந்துருச்சு. இந்த ஜூன் மாதம் நிறைய நல்லது இருக்குது. குரு பெயர்ச்சி நடந்துடுது. கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த ஜூன் மாதம் செவ்வாய் ஆட்சி, புதன் ஆட்சி, குரு உச்சம், சனி குரு சேர்க்கை. சார், எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாதம் உங்களில் ஒரு 20% நபர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. இதுவும் நிஜம். எப்படி சொல்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, உச்சம் பெற்ற குரு அங்கே மீனத்தில் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 9வது இருக்கக்கூடிய சனியை சந்திக்கிறார். சனினா நம்ம எல்லாம் அழுக்கு, கஷ்டம், இருட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு அதிர்ஷ்டம், சனி கொடுக்கும் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சனி இருக்கும் இடம் அதிர்ஷ்டம். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிர்ஷ்ட யோகம் இந்த மாதம் இருக்குது. அதே போல் புதுசாக ஸ்கூல் மாறுறவங்க, படிச்சுட்டு வெளியில் வரவங்க, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ்க்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்டுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்லாம் எழுதி முடிச்சிருப்பாங்க, ரிசல்ட் வந்துருக்கும். இப்போ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது. இன்னும் 1 வருஷம் எழுதலாமா? பசங்க காத்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க சாமி. இன்னும் 1 வருஷம் காத்திருக்கிறதா இல்லையா? இப்பயே எழுதிடலாமா, இல்லை வேறு கோர்ஸு சேர்த்துடலாமா? இது போல் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ஜேஇஆ இருக்கலாம், ஐஐடியாக இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளில் வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம். காத்திருக்கலாமா வேணாமா? அதே போல் புதுசாக காலேஜ் முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இது எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ வேலை வாய்ப்பு,
கல்வி, வெளிநாட்டு பயணம், புதிய அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாம், மெயினாக பரீட்சை சம்மந்தப்பட்டது, எக்ஸாம் சம்மந்தப்பட்டது, எல்லாத்துக்கும் மேலே ஜெயிக்கக்கூடிய பர்சன்டேஜ் உங்களுக்கு எத்தனை தன்மை இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி ஜூன் மாதம். சார், ராசிநாதன் புதன் பகவான் ராசியிலேயே இருக்கிறார். குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன். இதில் சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, இன்ஸ்டாவில் ப்ளஸ் ஃபேஸ்புக்கில், இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல எனக்கு இன்கம் வந்துக்கிட்டு இருக்கு, இதில் நான் நல்லா டெவலப் ஆகியிருக்கேன், நான் யூடியூப்பில் நல்லா டெவலப் ஆகியிருக்கேன், சோஷியல் மீடியாவில் எனக்கு நல்லா வளர்ச்சி இருக்குது. அதே போல் பங்கு சந்தைகள், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங் செய்கிறது, இதெல்லாம் இந்த புதன் சுக்கிரன் சேர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்துடும். ஷேர் மார்க்கெட் பக்கமே போகாதவர்கள் கூட அந்த ஷேர் மார்க்கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன சொல்லுவாங்க, ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் திருப்பி கூப்பிட்டுறேன், ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் திருப்பி கூப்பிட்டுறேன். அப்போது மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம், யாருக்கும் இல்லாததை போல இந்த மாதம் ஜூன் மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். காரணம் என்ன? புதன் ஆட்சி பெற்றிருக்கிற ராசிநாதன் ராசியில் இருக்காரு, சுக்கிரன் கூட சேர்ந்திருக்காரு. சார், எல்லாத்துக்கும் மேலே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், டியூஷன் சென்டராக இருக்கலாம், ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம், பெரிய காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், யூனிவர்சிட்டி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், கல்வி நிறுவனங்கள், எஜுகேஷன் செக்டர் வேர்ல்டு வைடு, நான் சொல்கிறது எல்லாமே உலகம் முழுவதும். அதே போல் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் செக்டர், 2வது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங், இன்சூரன்ஸு, பேங்க் செக்டர்ஸு, ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம், கவர்மெண்ட் பேங்காக இருக்கலாம், மெடிக்கல் செக்டராக இருக்கலாம், ஃபார்மா இண்டஸ்ட்ரி, அதில் மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸு சம்மந்தப்பட்டது, டெலிகாலர்ஸு, அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. 3வது ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் கேமில் போய் ஏமாந்தவங்க, கிரிப்டோ கரன்சியில் போய் ஏமாந்தவங்க, இல்லை ட்ரேடிங்கில் போய் பணத்தை விட்டவங்க, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டவங்க, இல்லை அதில் தான் சாமி நான் சம்பாதிச்சேன், இதில் தான் நான் 10 ரூபாய் சம்பாதிச்சேன், இதில் தான் நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள். அப்போ மிதுன ராசி என்பர்களே, இந்த 3 விதமான தொழில்கள், ஒன்று எஜுகேஷன் செக்டர், இன்னொன்று ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, சோஷியல் மீடியா, இன்னொன்று ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது. இந்த 3லையும் நீங்கள் தோற்றிருப்பீர்களேயானால், பணங்காசை இழந்திருப்பீர்களேயானால், இழந்த பணங்காசுகளை மீண்டும் ஜெயிக்கக்கூடிய மாதம். எனக்கு எப்போ சாமி இந்த கடன் அடையும், எனக்கு எப்போ சாமி இந்த கடன் அடையும், கடன் அடையக்கூடிய காலத்தை சொல்லுங்கள். கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது, எப்படியாவது நான் கடனை அடைக்கணும், எனக்கு இந்த மாதமே காசு வேணும். ஒன்றும் இல்லை மிதுன ராசி அன்பர்களே, சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படி தலையை சுற்றி போடுற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் நீங்கள் எளிமையாக சமாளிப்பீங்க அப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட அது ரொம்ப பெருசாக புதாகரமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கலைந்து மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், எதிரிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடவே இருக்காங்க மாதிரி இருக்கும்.
ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியில் அவன் தான் எதிரியாக இருப்பான், ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான், உங்களுக்கு தெரியாது. நான் சொல்லுவேன் இது தாங்க எதிரின்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுங்கள், சார் சாமி நீங்கள் வேறு, அவன் தாங்க எனக்கு முக்கியமான ஃப்ரெண்டு அப்படின்னுவீங்க. எப்படி நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது இந்த மிதுன ராசிக்கு ஒரு பழகி போன ஒரு விஷயம். நீங்கள் யாரை ரொம்ப நேசித்து பாவித்து அன்பு செலுத்தி வளர்க்குறீங்களோ அவங்களே அகெயின்ஸ்டாக மாறிவிடுவது. அது உயிருக்கு ஆபத்து வரையிலுமே அவங்க கொண்டு போகிறது. அவள் மிதுன ராசி என்பது அது போல் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் அது அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம். எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் விலகும். இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி அன்பர்களே, இடதோஷ பிரச்சனைகள் மெயினாக சொல்லக்கூடியது அந்த இடதோஷத்தை தான் நான் எழுதி வச்சுருக்கேன். இடதோஷ பிரச்சனைகள் உண்டு. நீங்கள் குடியிருக்கிற இடமோ தொழில் செய்யக்கூடிய இடமோ நல்லா இருந்தது சாமி, இப்போ வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. இப்போது இந்த இடம் சரியில்லாமல் இருக்க சாமி, வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்குது, ஏதோ ஒன்று சொல்கிறோம்ல. அதுக்கு என்ன தொழில் நிறுவனமாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், குடியிருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கலாம், பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம். இடதோஷம் இருக்குது. கிரகம் சொல்லுது, புரியுதா? கிரகம் சொல்லுது சாமி. அப்போ அந்த இடதோஷ நிவர்த்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். இதை கண்டுபிடிச்சி அதுக்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களேயானால், வழிபாடுகள் செய்வீர்கள், பிராயச்சித்தம் செய்வீர்களேயானால், உங்கள் தடைகள் எல்லாம் உடைச்சி அந்த உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகி வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிட்டும். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. கடைசியாக நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜூன் மாதத்தில் கிரகமாளிகா யோகம் இருக்குது, குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார், செவ்வாய் ஆட்சி, எல்லாத்துக்கும் மேலே ராகு சுக்கிரன் ராகு புதன் தொடர்பு. அப்படின்னா வெள்ளி விலை, அந்த தங்கம் விலை ஏற்றம் அடையும். கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் உண்டு, வெள்ளி ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூன் மாதம் விலையேற்றங்கள், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, சென்செக்ஸு, இதெல்லாமே ட்ரேடிங்கு, இதெல்லாமே நல்ல லாபம் கொடுக்கும். அதே போல் இந்த கோல்டு பிஸ்னஸில் முதலீடு செய்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பிரிவுகளை ஏற்படுத்துவது, காதல் பிரச்சனைகள். இப்போ பொம்பளை பசங்க எங்கே அடங்குதுங்க? ஆம்பளை பசங்க கூட வீட்டுக்கு அடங்கிடுறாங்க, பொம்பளை பசங்க அடங்க மாட்டேங்குதுங்க. அப்போ அது மாதிரி காதல் பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகளாக இருந்தால் திருமணத்தில் வரக்கூடிய தடைகள், பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ காதலில் வரக்கூடிய தடைகள், அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கல்யாணமாகி 1 வருஷமாக இருக்கலாம், 6 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மாமனார் மாமியார், 3வது நபரால் வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது வசியம் சம்பந்தப்பட்டது, வேறு தொடர்புகள், வெளியூர் தொடர்புகள், சம்மந்தமே இல்லாமல் 2வது மனைவி, 3வது வெளியில் தெரியாத தொடர்புகள், ஆண் பெண் தொடர்புகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் ஒரு வசியம் பிரிவு இருக்குனாக்கா அதெல்லாம் காப்பாற்ற முடியும். கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. அதுக்கெல்லாம் நல்ல காப்பாற்றுறதுக்கு நல்ல வழி உண்டு. அதே போல் திருமண தடைகள், இப்போ ஜூன் மாதம்னா நமக்கு தமிழுக்குங்க வைகாசி ஆனி மாதம், உத்தராயணம் ஆனி மாதம் குரு பெயர்ச்சி நடந்து போச்சு.
அப்போ இனிமேல் உங்களுக்கு குரு பலன் வந்தாச்சு. உங்கள் பொண்ணோ பையனோ சீக்கிரமாக நல்லபடியாக ஜாதகம் அமைஞ்சு ஒரு டக்குன்னு நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த ஐப்பசி கார்த்திகையில் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தட்டி போன திருமணம், தள்ளி போன திருமணம், கிட்ட வந்து நெருங்கி கூடி நின்று போச்சுங்க சாமி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய திருமணம், திருமணங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணம், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், டிவோர்ஸ், விவாகரத்து வரையில் வரக்கூடிய பஞ்சாயத்துக்கள், அதெல்லாம் கூட நல்ல முறையில் முடியும், தீர்வு கிடைக்கும். சேராத கணவன் மனைவி மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாகுது, இந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். இப்போ ட்ரீட்மெண்ட்டு போகலாமா, ட்ரீட்மெண்ட்டு போனால் ஜெயிக்க முடியுமா, இல்லை இயற்கையாகவே குழந்தை கிடைக்குமா? அப்போ இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். எது? திருமணம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். இது எல்லாமே கூட இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும். அப்போ இந்த ஜூன் மாதம் நம்ம எல்லாருக்குமே, உங்கள் எல்லாருக்குமே நல்ல மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.